வணக்கம் அன்பு நண்பர்களே. தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் கரூருக்கு 10ஆம் தேதி போக இருக்கார். அந்த நேரத்தில் கரூர் சம்பவத்தை பற்றி தாவேகாவினர் பேசக்கூடாது. முதல்வர் விஜய் அவர்கள் இந்த நேரத்தில் போகிறது சரியாக இருக்குமா, பொருத்தமாக இருக்குமான்னு பல்வேறு வகையான விவகாரங்களை மையப்படுத்தி உச்சநீதிமன்றத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டிருந்துச்சு. இந்த வழக்கில் தான் திமுகவுக்கு குட்டு வைத்திருக்கிறது நீதிமன்றம். என்னதான் நடந்துச்சு வாங்க நம்ம இந்த வீடியோவில் முழுசாகவே தெரிஞ்சுக்கலாம். கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி தமிழ்நாட்டு அரசியலில் நடந்த ஒரு பெரிய திருப்பம் ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் உலுக்கியது. காரணம் அது ஒரு துயரமான சம்பவம். கரூரில் தேர்தல் பரப்புரைக்காக விஜய் அவர்கள் போயிருந்தார். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக அன்றைக்கு நடிகராக இருந்த விஜய் அவர்களை பார்க்குறதுக்கு பெருங்கூட்டம் கூடியது. கரூரில் வேலாயுதபுரம் பகுதியில் நடைபெற்ற அந்த கூட்டத்துக்கு 10,000 பேர் வருவாங்க அப்படின்னு கணக்கிட செய்யப்பட்டிருந்தது. ஆனால் கூட்டத்துக்கு 27,000 பேருக்கும் அதிகமான பேர் வந்தாங்க. இதில் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தாங்க. இந்த 41 பேர் உயிரிழந்த சம்பவம் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் பெரிய உலுக்கியிருந்தது. தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு தமிழக வெற்றி கழகம் சற்றேறக்குறைய ஒரு 108 இடங்களில் வெற்றி பெற்றிருந்தது. அதில் 2 தொகுதிகளில் விஜய் அவர்கள் மட்டும் வெற்றி பெற்றிருந்தார். அதில் திருச்சி கிழக்கில் ராஜினாமா செய்திருந்தார். தேர்தல் முடிவுகள் வெளியாகி கிட்டத்தட்ட தாவேகா அரசினுடைய 2 மாதங்கள் ஆகக்கூடிய சூழலில் வருகிற ஜூலை மாதம் 10ஆம் தேதி, அதாவது வர்ற 10ஆம் தேதி இந்த உயிரிழந்த குடும்பத்தினரை முதல்வரான பின்பு முதன்முறையாக நேரில் சந்திக்கிறார் விஜய் அவர்கள். ஏற்கனவே இவர்களை நேரில் ஒரு முறை சந்தித்து விட்டார். இந்த துயர சம்பவத்துக்கு பிறகு சென்னையில் இருக்கக்கூடிய மாமல்லபுரம் பகுதிகளுக்கு அழைத்து வந்து அந்த இடத்திலிருந்து தாவேகா சார்பில் ஒரு 20 லட்சம் ரூபாய் இழப்பீட்டு தொகையும் வழங்கப்பட்டது. இப்போ அவர்களை மீண்டும் அழைக்கிறார். அவர்களுடைய ஊர்களுக்கே செல்கிறார். கரூருக்கு விஜய் அவர்கள் செல்கிறார். இந்த நேரத்தில் தான் கடந்த 2ஆம் தேதி ஆதவர்ஜுனா ஒரு பேசியிருந்தார். கரூர் விஜயபாஸ்கர் உள்ளிட்டவர்கள் தாவேகாவில் இணைகிற விழா மேடை அது. அந்த மேடையில் பேசிய விஜயபாஸ்கர் உள்ளிட்டவர்கள் பேசியதற்கு பின்பு அந்த மேடையில் பேசிய ஆதவர்ஜுனா கரூரில் எங்களுக்கு தீர்க்கப்படாத ஒரு கணக்கு இருக்குது அப்படிங்கிறது தொடங்கி போலீஸாரால் நிகழ்த்தப்பட்ட வன்முறை அதுக்கு திமுக அரசு தான் காரணம் என்பது போன்ற சில விஷயங்களையும் பேசியிருந்தார். இதற்கு பின்பு இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார் ஆர்எஸ் பாரதி, திமுகவினுடையவர். அப்போ திமுகவை சேர்ந்த ஆர்எஸ் பாரதி வழக்கினுடைய பிரேயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வழக்கினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்களோ அமைச்சர்களோ அதை பற்றி பேசக்கூடாது, ஏனென்றால் சிபிஐ விசாரணை வளையத்தில் இருக்கிறது வழக்கு. ஸோ இந்த சூழலில் இவர்கள் மாறுபட்ட கருத்தை பேசுகிறாங்க. விஜய் அவர்கள் நேரடியாக கரூருக்கு செல்கிற பொழுது அது ஒரு வகையில் சாட்சிகளை உடைக்க வழிவகுத்துவிடும். அவர்கள் ஆளுங்கட்சியாக இன்றைக்கி இருக்காங்க. ஸோ அவர்கள் முதல்ல பேசக்கூடாது, இதை பற்றி நலத்திட்ட உதவிகள் நிவாரணங்கள் வழங்க வேண்டும் என்று சொன்னால் அரசினுடைய பிரதிநிதிகள் மூலமாக வழங்கவே ஒழிய முதல்வர் கரூருக்கு செல்வதில் சரியான அணுகுமுறையாக இருக்காது என்பது தொடங்கி பல்வேறு விஷயங்கள் அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது. பட் இது எல்லாம் விசாரித்த நீதிமன்றம் அவசர வழக்காக தான் எடுத்து விசாரித்தாங்க. இன்றைக்கி அதில் உச்சநீதிமன்றத்தினுடைய நீதியரசர் விஸ்வநாதன் அவர்கள் இன்றைக்கு இதில் ஒரு மிக முக்கியமான சில விஷயங்களை பகிர்ந்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து மனுவே தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. திமுக போட்ட அந்த மனு இருக்குல்ல, அந்த மனுவே தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது என்பதை தாண்டி சில குட்டுகளும் வைத்திருக்காங்க திமுகவுக்கு. அதில் ரொம்ப முக்கியமாக என்னென்னா, முதல்வரை பேசக்கூடாது, அமைச்சர்களை பேசக்கூடாது என்கிறீர்கள். அப்படி என்றால் அரசியல் எதிரிகளுக்கான கருத்துக்களை தடை செய்வதற்காக நீதிமன்றத்தை நாடுறீங்களா? அரசியல் கருத்தை அரசியலாக எதிர்கொள்ளுங்க. அரசியல் ரீதியாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பகைக்காக நீங்கள் உச்சநீதிமன்றத்தை நாடுவது சரியான அணுகுமுறையாக இருக்காது. முதல்வரின் பேச்சை நீதிமன்றம் கட்டுப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறீர்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறது. அதாவது அவங்க பொலிட்டிக்கலாக பேசுகிறாங்கன்னா நீங்களும் பதிலுக்கு பொலிட்டிக்கலாக அதை பேசுங்க. இதுக்கு போய் ஒரு வழக்கை கொண்டுட்டு வந்திருக்கீங்களே அப்படிங்கக்கூடிய இடம் நோக்கி அவர்கள் பேசுகிறார்கள். அதே போன்று நேரில் சென்று 41 குடும்பங்களை சந்தித்தால் குந்தகம் விளையும், வழக்கை பாதிக்கும். உச்சநீதிமன்றத்தில் அந்த வழக்கினுடைய இன்னொரு முக்கியமான பிரேயர் என்னென்னா, விஜய் அவர்கள் இந்த வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்டவர் அப்படின்னு அந்த மனுவை போட்டிருந்தாங்க. உடனே அதையும் நீதிமன்றம் கண்டித்திருக்கிறது. விஜய் குற்றச்சாட்டப்பட்டவர் இல்லை, சிபிஐ விசாரணையை தான் அவரை செய்திருக்கிறது. சிபிஐ விசாரித்து முடித்து குற்றப்பத்திரிகையில் அவருடைய பெயர் இருந்தால்தான் அவர் குற்றம் சாட்டப்பட்டவர். ஸோ அப்போ விஜய் அவர்கள் குற்றம் சாட்டப்பட்டவர் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்படி பல விஷயங்களில் இதில் கிட்டத்தட்ட நீதிமன்றம் குட்டு வைத்திருக்கிறது. அந்த குட்டு வைத்ததனுடைய காரணமாக தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அந்த மனுவை தள்ளுபடி செய்திருக்கிறது. இப்போ திமுக முன்பு இன்னொரு வாய்ப்பு இருக்குது. இதில் சில திருத்தங்கள் செய்து வேண்டுமென்றால் புதிய மனுவாக அவர்கள் போடலாம். அதற்கான காலம் சொல்லவும் இரலாம். அது வேறு வகையான காரணங்கள் தான் அதை மாற்ற முடியும். அப்படி என்றால் இப்போதைய கலாச்சாரத்தில் முதல்வர் விஜய் அவர்கள் 10ஆம் தேதி கரூருக்கு செல்வது உறுதி. கரூர் மக்களுக்கான நிவாரணங்கள் மற்றும் அங்கே இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு அரசு வேலை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் செய்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. கரூருக்கு செல்வதற்கு எதிரான அந்த வழக்கு இன்றைய நாளில் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது என்கிற தகவலோடு மீண்டும் நல்ல ஒரு அரசியல் அப்டேட்டோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.